தேர்தல் தேர்வு தெளிவு. அன்பான பெற்றோரே, அருமை குழந்தைகளே, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதி. தெளிந்த நல் அறிவு, எதையும் சிந்தித்து செயல்படும் திறமையான அறிவு. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா? கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? உங்களுக்கு ஒருவரை பிடிக்கிறது, காரணம் தெரியாது. ஒரு சிலரை பிடிக்காமல் போகிறது, அதற்கும் காரணம் தெரியாது. உங்களுக்கு பிடித்த தலைவருக்கு ஓட்டளித்தீர்கள், ஜனநாயக கடமை ஆற்றினீர்கள். சிலர் பிடித்தவர்களுக்கு ஓட்டு கேட்க அலைந்தீர்கள், சிலர் சொற்பொழிவு ஆற்றினீர்கள். சிலர் நட்புகளிடம் உறவுகளிடம் இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்றீர்கள். அது அன்பின் மிகுந்த வெளிப்பாடு. இதுவரை சரியாகத்தான் நடக்கிறது. தேர்தலில் நீங்கள் வாக்களித்தவர் தோற்றால் மறுபடியும் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரத்தான் போகிறது. மறுபடியும் கடுமையாக உழையுங்கள், அது உங்கள் விருப்பம். மனிதனால் மீண்டும் கொண்டு வர முடியாத ஒன்று உயிர். போனால் போனதுதான். எதை நம்மால் மீண்டும் கொண்டு வர முடியாதோ அதை நாமே போக்கிக் கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு வெற்றி என்றால் மற்றொருவருக்கு தோல்விதானே வரும். மறுபடியும் உழைக்க வேண்டுமே தவிர பொன்னான உயிரை போக்கிக் கொள்ளுதல் கூடாது. உறவுகளுக்கு பல நாள் துயரம். செய்தித்தாள் ஊடகங்களுக்கு சில மணித்துளி செய்தி. ஆனால் உங்களை பெற்றவர்களுக்கு பக்தி பரவசத்தில் உள்ளே ஊன் உருக கவிஞர் வரிகள். அதுபோல் அவர்கள் ஊனிலும் உயிரிலும் கலந்த நீங்கள் உயிரை விட்டால் அவர்கள் உயிர் இருந்தும் உயிரற்ற ஒரு ஜீவனாக நடமாடுவார்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர்களை கலங்க வைக்காதீர்கள். அடுத்து 10, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் அவ்வை. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு குரல். படிப்பு அவசியம்தான், வெற்றி பெறுபவர்கள் அதிகம். ஆனால் தேர்வுகளில் தோல்வியும் காணப்படுகிறது தானே. எல்லோரும் வெற்றி பெற முடிவதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன் குழந்தையை புகுந்த வீட்டில் தந்துவிட்டு திரும்புகிறாள் இக்கதைப்படி. கணவன் பாடுவதாக ஒரு பாடல். ஆனால் கதைப்படி அந்த மகன் உயிரோடு இருப்பதால் திரும்ப வந்து விடுவான். அந்த வரிகள் எவ்வளவு துயரம் நிறைந்த வரிகள்! கொடியில் பிறந்த மலரை கொடி புயலின் கைகளில் தருமோ? மடியில் தவழ்ந்த மகனை தாய் மறக்கும் காலம் வருமோ? இமையில் வளர்ந்த விழியை இமை எரியும் நெருப்பில் விடுமோ? இடையில் சுமந்த மகனை மனம் இழக்க சம்மதப்படுமோ? சென்ற மகனும் வருவான், முத்தம் சிந்தை குளிர தருவான். அந்த வரிகள் தேர்வு எழுதும் முன்பே ஒருவன் தன் உயிரை மாய்த்து கொள்ள சுருக்கிட்டான். அவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து உறவுகள் பல லட்சங்கள் செலவு செய்து ஒரு சில நாட்கள் கூட இருந்து உதவி. பிறகு அவரவர் குடும்ப கடமை, அழைக்க வீடு திரும்பல். இப்போது உயிர் மட்டும் இருக்கிறது, மற்றபடி ஒன்றுமில்லை. மடியில் தவழ்ந்த மகனை தாய் மறக்கும் காலம் வருமோ? ஒரே மகன், அன்பையும் நம்பிக்கையும் வைத்து வளர்த்த மகன் எதிரில் இப்படி கிடக்கும்போது தாய்ப்படும் பாடு. மகனுக்கு தாய்ப்படும் பாடு தெரியவில்லை. ஆனால் இப்பெண்ணிற்கு உணர்வு இருக்கிறதே. காலம் முழுதும் எத்தனை வேதனை! சில பெற்றோர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் திட்டாதீர்கள், மறுபடியும் முயற்சி செய்ய சொல்லுங்கள். முடிந்த ஒன்றை மறுபடி எழுதி வெற்றி பெற முடியும். ஆனால் இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது. மதிப்பெண்களை விட மதிப்பான உன் உயிர்தான் முக்கியம். குறைந்த மதிப்பெண்ணோ நிறைந்த மதிப்பெண்ணோ அதை வைத்து மட்டும் மதிப்பிடாதீர்கள் விலை மதிப்பற்ற உயிரை. கல்வி என்பது அறிவை பெறுவதற்கு, அறியாத பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கு, வாழும் வழிமுறைகளை வாழ்ந்தவர்களை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. குழந்தைகளே, தேர்வு பயத்திலோ தேர்வு முடிவு பயத்திலோ உங்கள் உயிரை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். கவிஞர் வரிகள். பெற்றோரே, குழந்தைகளை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். குழந்தைகளே, 1000 கனவுகளை சுமந்து உங்களை வளர்த்து படிக்க வைத்த உங்கள் பெற்றோரை மறந்து விடாதீர்கள். இறுதி வரை அவர்களை ஆனந்த கண்ணீர் சிந்தவில்லை என்றாலும் துயர கண்ணீர் சிந்த விட்டு விடாதீர்கள். உங்கள் மறைவு இறுதி வரை உங்கள் பெற்றோரை துயரக் கடலில் தள்ளிவிடும். மறுபடி முயன்று வெற்றி பெறுங்கள். முதலிலேயே தேர்வில் வெற்றி பெற்றோர் மகிழுங்கள். தோல்வி அடைந்தோர் முயன்று மறுபடி வெற்றிக்கனி பெற்று மகிழுங்கள்.
நம் தமிழ் கடவுளுக்கு உலகை சுற்றி வந்து கனி கிடைக்கவில்லை. ஆனால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக, தந்தைக்கே உபதேசம் செய்த குருவாக, பழம் நீ என ஒரு மலையையே உருவாக்கி கொண்டவராக, நாம் தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு உயரமான இடத்திலிருந்து நீயும் உயர்ந்து நில், முயற்சி செய், இதுதான் நம் தமிழ் கடவுள் காட்டும்படி. தாமஸ் ஆல்வா எடிசன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பள்ளி சென்றார். மூளைக்கோளாறு உள்ளவன் என்று ஆசிரியர் திட்டியதால் அவரது பள்ளி படிப்பு முடிந்து அவரின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே கல்வி கற்றார். தந்தை ஊக்கப்படுத்தினார். பின் அவர் தானாக இயங்கும் தந்தி குறிப்பு பதிவு கருவி, மின்குமிழி, மின்சக்தி சேமிப்புகள், மின்சார மோட்டார், மின்விளக்கு, திரைப்பட படப்பிடிப்பு கருவிகள் மற்றும் பல கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் எதனால்? முயற்சியே வெற்றி தரும். முயலுங்கள், படியுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.